ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. டோனவர் சேகரத்தின் 127வது ஸ்தோத்திர பண்டிகையின் 2வது நாள் புதன்கிழமை மாலை சிறப்பு பஜனை பிரசங்க நிகழ்வு இறை நாம மகிமைக்காக நடைபெற இருக்கின்றது. டோனவூரிலேயே திருமண்டல சபை ஊழியராக பணியாற்றி வருகின்ற அருமையான ஜீவா தாமஸ் ஐயா அவர்கள் நம்மத்திலே இந்த நாளிலே இந்த பஜனை பிரசங்க நிகழ்வை நிகழ்த்த இருக்கின்றார்கள். கடந்த ஆண்டிலே, அதாவது 126வது ஸ்தோத்திர பண்டிகையில் ஐயா அவர்கள் இதே டோனாவூர் சேகர தோத்திர பண்டிகையில் பஜனை பிரசங்கம் நிகழ்த்தினாங்க. இந்த ஆண்டிலே நம்முடைய சேகரத்திலேயே அவர்கள் திருமண்டல சபை ஊழியராக பணி செய்து இந்த பஜனை பிரசங்கத்தை நிகழ்த்துகிறார்கள். ஐயாவை உங்கள் சார்பாக அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்படியே உடன் ஊழியர்கள் இசைக்கருவி மீட்டுகின்ற அனைத்து சகோதரர்களையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மெய்யாகவே இந்த அருமையான பஜனை பிரசங்க நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நாம் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். டோனாவூர் சேகரத்தின் 127வது ஸ்தோத்திர பண்டிகை இந்த 2வது நாள் ஆண்டவரே சிறப்பு நிகழ்வுக்காக நன்றி. பஜனை பிரசங்கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா அவர்களை உடைய கரத்தின் கருவியாக வல்லமையாக நீ உபயோகப்படுத்தும். அவள் மூலமாக நான் அறிந்து கொள்ள இருக்கின்ற சத்தியத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தார் என்ற உள்ளத்திலே பதிப்பித்தருளும். குறிப்பாக அருமையான பாடல்கள் வாயிலாக ஆண்டவரே நல்ல சிறப்பான ஆண்டவரை அறிவுரைகள் மூலமாக ஆண்டவரே இந்த பஜனை பிரசங்கம் மெருகேற்றப்படட்டும். ஐயாவை உடைய கரத்தின் கருவியாக வல்லமையாக நீ உபயோகப்படுத்தும். இசைக்குரிய மீட்டுகின்ற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பல்வேறு இடங்களில் இருந்து ஆண்டவரே இந்த அருமையான பஜனை பிரசங்கத்தை கண்டுகளிக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட பேர் பேராக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. ஆதியும் அந்தமும் இல்லா தேவனே நமஸ்காரம். அதிகிருபாசன பதியே ஜோதியே நமஸ்காரம். ஆதியும் அந்தமும் இல்லா தேவனே நமஸ்காரம். அதிகிருபாசன பதியே ஜோதியே நமஸ்காரம். அன்பின் வடிவமே, அன்பின் வடிவமே, ஆனந்த கடலே, பரிநிருத்துவமே, தூயனே நமஸ்காரம். தினமுனை தொழுவே நமஸ்காரம். ஆதியும் அந்தமும் இல்லா தேவனே நமஸ்காரம். அதிகிருபாசன பதியே ஜோதியே நமஸ்காரம். ஆருயிர் தன்னை தந்து, ஆருயிர் தன்னை தந்து குருதி துயரம் கொண்டு மறித்துயிர் தெழுந்தோனே மன்னவா
நமஸ்காரம். ஆதியும் அந்தமும் இல்லா தேவனே நமஸ்காரம். அதிகிருபாசன அதியே ஜோதியே நமஸ்காரம். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாகாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் மாறாத ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். விசேஷித்த விதமாக இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இந்த இசை வழி அருளுரையை சமர்ப்பிக்கும்படியாக இந்த பஜனை பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வாய்ப்பினை நல்கிய நமது சேகர தலைவர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக முதல் கண் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலும் இந்த மகத்துவமான வேளையிலே ஆண்டவருடைய திருமறையிலே எப்பகுதியை மையமாக கொண்டு சிந்தனை ஓட்டத்தை அமைக்கலாம் என்று நான் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு முன்பாக மனதில் தோன்றிய அருமையான ஒரு ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய நெல்லை திருமண்டலத்தின் சட்ட வாக்கியமாக இந்த வருஷத்திலே கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மோசே யோசுவாவுக்கு சொல்லுகின்ற ஒரு அருமையான வார்த்தை. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று மிக அருமையாய் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை யோசுவாவின் வாழ்விலே எங்கனம் நிறைவேறினது என்பதைத்தான் இன்றைய நாளின் பஜனை பிரசங்கம் வழியாக நாம் தியானிக்கப் போகின்றோம். இந்த யோசுவாவினுடைய ஊழியம் எதன் அடித்தளத்திலிருந்து எழும்புகிறது என்றால் ஆதியாகமத்தில் இருந்தே அதனுடைய அடித்தளம் வேர்விட ஆரம்பிக்கின்றது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை தமக்கு சொந்தமான மக்களாக பாவிக்கின்றார். இஸ்ரவேல் மக்களை அவர் சொந்தமான ஜனமாய் பாவிக்கிறதற்கு காரணம் அவர் முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு அவர்களது சந்ததிகளை குறித்து ஏராளமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுக்கின்றார். இந்த இரண்டும் இஸ்ரவேல் மக்களை கானான் நாட்டை நோக்கி கர்த்தரை நடத்துகிறதற்கு வழி செய்கின்றது. அந்த கானான் பயணத்திலே தான் இந்த யோசுவா என்கிற தேவ மனிதன் மோசேயின் தலைமைத்துவத்திற்கு பின்பு ஒரு மாபெரும் தலைவராக அங்கே உருவெடுக்கின்றதை திருமறையின் மூலமாய் நாம் பார்க்கின்றோம். இந்த இஸ்ரவேல் மக்களை தான் ஆண்டவர் எவ்வளவு சொந்தமாய் பாவித்தார் என்பதும் கூட நிச்சயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதிய ஒரு சில வேத வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கைகளை கைக்கொள்ளுவீர்கள் என்றால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த ஜனமாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் உரைக்கின்றார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னையே தமக்கு சொந்தமாக ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை மாத்திரம் கர்த்தர் தமக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்தெடுத்தாரா? இல்லை, நம் அனைவரையும் கூட அவர் தம்முடைய சொந்தமான ஜனங்களாக வைத்திருக்கிறார் என்பதை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிக்கும் போது அதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும்
பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் கூட ஆண்டவர் தம்முடைய சொந்தமாகவே வைத்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த உலகத்திலே 1000 சொந்தங்கள் எழலாம், ஆனால் சிறந்த ஒரு சொந்தமாக நமக்கு சொந்தம் பாராட்டி கொண்டிருக்கிறவர் ஆண்டவர் ஒருவரே. பக்தன் ஒருவன் தன் பாடலில் இப்படியாய் பாடுகின்றான். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் வார்த்தையினால் நான் சுகமானேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. தழும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தைகளால் நான் குணமானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. உலக பிரகாரமாக வருகின்ற 1000 சொந்தங்கள், ஆனால் அந்த சொந்தங்கள் ஒருவேளை அதனுடைய சாரத்திலிருந்து சற்றே குறைந்து போகலாம். எத்தனையோ சம்பவங்களை நாம் கேள்விப்படுகின்றோம், பார்க்கின்றோம். கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படுகின்ற சொந்த பந்தங்கள், பாசங்கள் கூட சில நேரங்களிலே அதனுடைய சாரத்திலிருந்து குறைந்து விடுகின்றது. பெற்றோர் பிள்ளைகள் என்கின்ற உறவில் இருக்கக்கூடிய அந்த சொந்தத்தின் சாரங்கள் கூட சில தருணங்களிலே குறைந்து விடுகின்றது. ஆனால் ஆண்டவருடைய சொந்தம் ஒரு நாளும் குறைவுபடாதது. ஒரு 3 இளம் சகோதரிகள் கல்லூரி வாழ்க்கையை முடித்ததற்கு பின்பு அவர்கள் திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறார்கள். 3 பேருக்கும் ஒரே சமயத்திலே திருமணம் நடைபெற்று விடுகின்றது. ஒரு சில மாதங்கள் கழித்து 3 பேரும் ஒன்றாக ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். தங்களுடைய மன வாழ்க்கையின் அனுபவங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். அப்பொழுது 3 சகோதரியும் தங்களுடைய கணவன்மாரை மிகவும் மேன்மைப்படுத்தி பேசுகின்றார்கள். என்னுடைய கணவருக்கு இணையாக வேறு யாரும் இல்லை என்பது போல அவர்களுடைய பேச்சு அமைந்தது. 3 பேரும் கலைந்து விட்டார்கள். சில மாதங்களுக்கு பின்பு மறுபடியும் அம்மூவரும் ஒன்று சேருகின்றார்கள். அப்பொழுது 3 பேரும் தங்களுடைய மன வாழ்க்கையின் அடுத்த கட்ட அனுபவங்களை குறித்து பேசிக் கொள்கிறார்கள். அப்போ முதலாவது ஒரு சகோதரி சொன்னாள், கால்நடை மருத்துவரை போய் திருமணம் செய்தேன் பார்,
என்னுடைய வாழ்க்கையே அலுப்பாய் போய்விட்டது என்று சொன்னாள். ஏம்மா இப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டதற்கு அவள் சொன்னாள், என்னை வண்டியில கூப்பிட்டுக்கிட்டே போக மாட்டேங்கிறாரு, இந்த கால்நடைகளை நடத்தி கூப்பிட்டுட்டு போற மாதிரி எங்க போனாலும் நடந்தே கூப்பிட்டுட்டு போறாரு அப்படின்னு சொன்னாள். அவளுடைய அந்த விவாக சொந்தத்தின் சாரம் கொஞ்சம் தளர்ச்சி அடைந்து விட்டது. இப்ப இரண்டாவது சகோதரி சொன்னாள், அடாடா, நீதிமன்றத்தில் குமஸ்தா வேலை பார்க்கிறவரை போய் கல்யாணம் பண்ணுனேன் பாரு, வாழ்க்கையே போர் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏமா அப்படி அழுத்துக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அவ சொன்னா, ஏண்டி கொஞ்சம் கூட ரசிக்க தெரியலடி, என் பேரை நீதிமன்றத்தில் கூப்பிடுற மாதிரி வீட்டில் கூப்பிடும் போதும் கமலா 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 அப்படி கூப்பிடுறாருடி, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது அப்படின்னா. அவளுடைய வாழ்க்கையிலையும் அந்த இல்லறத்தின் சொந்த பந்த சாரம் சற்று குறைய ஆரம்பித்தது. மூன்றாவது சகோதரி சொன்னாள், அட நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லடி, என் வாழ்க்கையும் அப்படிதான் ஆயிருச்சு அப்படின்னா. என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சகோதரி சொன்னா, இருந்து இருந்து போயும் போயும் பஸ்ல கண்டக்டரா இருக்கிறவரை போய் கல்யாணம் பண்ணி பாரு, ரொம்ப தப்புடி. ஏண்டி சாயங்கால நேரம் கொஞ்சம் காற்று வாங்கலாம் அப்படின்னு வீட்டு வாசல்ல போய் நின்னா கூட வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் வைக்கிறாரு, படியில நிக்காத உள்ளவா, படியில நிக்காத உள்ளவா அப்படிங்கிறாரு. ஆக திருமணமான புதிதில கணவரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த சகோதரிகளினுடைய வாழ்வு சில மாதங்கள் கழிந்ததற்கு பின்பே கொஞ்சம் எதிர்மறையான பார்வைகள் பார்க்க ஆரம்பித்து விட்டது. இந்த உலக பிரகாரமான சொந்தங்கள் இப்படி அதன் சாரத்தில் இருந்து சற்று தளர்ச்சி அடையலாம். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மில் பாராட்டுகிற அந்த சொந்தம், அந்த உறவு ஒரு நாளும் அது தளர்ச்சி அடைகிறது இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. அம்மா ஐயா, ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்களை நேசிக்கிற ஒரு சொந்தமாக நிற்கின்றார். எல்லா சொந்தங்களும் நம்மை விட்டு விலகி போனாலும் நம்மை சொந்தமாய் பாவிக்கிறதற்கும் நம்மை சொந்தமாய் பார்க்கிறதற்கும் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த இஸ்ரவேல் மக்களின் ஆசீர்வாதத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் பிரதானமான இடம் பிடிக்கிறது. இந்த இஸ்ரவேல் புத்திரர்களின் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறதிலே ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுக்கின்றார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கிடத்தில் பேசும்போது, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் கொடுப்பேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகின்றார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபிடத்தில் பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார், யாக்கோபே நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதே யாக்கோபிடத்திலே ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்று சொல்லுகின்றார். முற்பிதாக்களிடத்தில் மாத்திரமல்ல, ராஜாக்களின் காலத்திலே தாவீது அரசனிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் தாவீதிடத்திலே, நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகிய சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். விட்டாரில்லை கர்த்தர் இந்த இஸ்ரவேல் மக்களின் மேல், அந்த சந்ததியின் மேல் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் தீர்க்கதரிசிகளின் காலத்திலும் பிரதிபலிக்கத்தான் செய்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 44ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகின்றார். 44ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே சொல்லுகின்றார், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன்,
உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவே. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல் வளருவார்கள் என்று சொல்லுகின்றார். இன்னும் சொல்லும்போது 54ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே சொல்லும்போது, உங்கள் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அதே ஏசாயா 66:22 சொல்லும்போது, நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் மிக தெளிவாக சந்ததிகளுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை இந்த வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இஸ்ரவேல் மக்களின் சந்ததிகளை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்முடைய சந்ததிகளையும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பார். தலைமுறை தலைமுறையாய் சந்ததிகளை ஆசீர்வதித்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு 127வது தோத்திர பண்டிகைக்குள்ளே நாம் பிரவேசித்து நிற்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு கீர்த்தனை பாடல், நாம் நன்றாக பாடக்கூடிய ஒரு பாடல். அதன் சரணம் இப்படியாய் சொல்கிறது: தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதீத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதீத்து. ஒரு பள்ளியிலே ஸ்கிரிப்சர் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஆசிரியை பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யத்தின் மகத்துவத்தை குறித்து கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அங்க தங்கத்தில் ரோடு, தங்கத்தில் வீடு, இப்படி எல்லாம் தங்கம் தங்கம் தங்கமயமாக இருக்கும் என்று பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு ஆவலை ஏற்படுத்திவிட்டு பிள்ளைகளிடத்தில் கேட்டார்கள், யாருக்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எல்லா பிள்ளைகளும் உற்சாகமாக கைகளை உயர்த்தி காண்பித்தார்கள். ஒரே ஒரு தம்பி மட்டும் அப்படியே பயந்து பம்மி போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்போ அந்த ஆசிரியர் அந்த தம்பி இடத்துல கேட்கிறார்கள், ஏன்பா எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஆசையாக இருக்கு, உனக்கு மட்டும் ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சிறுவன் சொன்னா, டீச்சர் எனக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆனால் எங்கள் அம்மா நான் ஸ்கூலுக்கு வரும்போதே சொல்லிவிட்டாங்க, ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேராக வீட்டை பார்த்து வந்துடணும், வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னான். அன்பானவர்களே, இந்த கதை நமக்கு ஒரு சத்தியத்தையும் கற்றுத்தருகிறது. என்னவென்றால், அந்த தாய்க்கு அல்லது தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளையின் மேல் இருக்கக்கூடிய தங்கள் சந்ததியின் மேல் இருக்கக்கூடிய ஒரு கரிசனையை உணர்த்தி காண்பிக்கின்றது. எங்கே நம்முடைய பிள்ளை வழி விலகி போய்விடுமோ, எங்கே நம்முடைய பிள்ளை தொலைந்து போய்விடுமோ, அல்லது எங்கே நம்முடைய பிள்ளை யாராலும் கடத்தப்பட்டு விடப்படுமோ, எதுவும் நடந்துவிடக்கூடாது. நம்முடைய பிள்ளை பத்திரமாக வீட்டிற்கு வந்து சேர வேண்டும் என்று அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு பாடம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளின் மேல், அவருடைய சந்ததியின் மேல் எவ்வளவு அன்புள்ளவராக இருப்பார் என்பதை நாம் சிந்திக்கிறதற்கு நம்மை தூண்டுகின்றது. நாம் கேட்ட ஒவ்வொரு வசனங்களுமே இஸ்ரவேல் சந்ததியின் மேல் ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்தங்கள். இதெல்லாம் அவர் நம்மேல் வைத்திருக்கின்ற அன்பின் வெளிப்பாடுகள். அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையில் தான் மோசே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகின்ற ஒரு தலைவனாக நின்று எகிப்திலிருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு போய் ஒரு முதிர்ந்த நிலையிலே யோசுவாவின் கைக்கு தலைமைத்துவம் மாறக்கூடிய சூழலில் நின்று கொண்டிருக்கின்றார். யோசுவாவை பார்த்து சொல்லுகின்றார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார், நீ பயப்பட வேண்டாம், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகின்றார். யோசுவா என்கிற ஒரு தேவ மனிதன் அங்கே எழும்புகின்றான், தலைமைத்துவத்துக்கு வருகின்றான்.
ஆண்டவர் மோசையின் மூலமாக சொன்ன இந்த வார்த்தையை யோசுவாவிடத்திலேயே அதை பேசி நிறைவேற்றுகிறதற்கு, உறுதிப்படுத்துகிறதற்கு முன் வருகிறதைத்தான் யோசுவாவின் புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் யோசுவாவிடத்திலே சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூடவும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் யோசுவாவோடு கூட மோசே சொன்ன அதே வார்த்தையை அடிப்படையாக வைத்து பேச ஆரம்பிக்கின்றார். கர்த்தர் சொன்னார், இந்த ஜனத்தின் மூதாதையர்களுக்கு நான் வாக்கு பண்ணின ஆணையின்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய் என்று சொல்லி யோசுவாவை ஆண்டவர் திடப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை. அவர் தம்முடைய மக்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். உபாகமம் 4ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனும் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லுகின்றார். 27ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லுகின்றார். 37ஆம் சங்கீதம் 25வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகின்றார். அதே சங்கீதத்திலே 28வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்ற போது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்று சொல்லுகின்றார். 94ஆம் சங்கீதத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 41ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுவார், சிறுமையும் எளிமையுமானவர்கள். அம்மா ஐயா, ஒருவேளை நான் சிறுமைப்பட்டவன், நான் எளிமைப்பட்டவன், நான் எல்லாராலும் கைவிடப்பட்டவன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 41ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் தாகத்தால் அவர்கள் நாவு வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகின்றார். ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன் என்று நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 16 வசனங்களிலே அவர் சொல்லுகின்றார், சீயோனோ, ஆம் அந்த சீயோன் நீங்களும் நானும் தான். நாம் என்ன நினைக்கிறோமாம் பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனோ, கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறான். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று கர்த்தர் உரைக்கின்றார். ஏசாயா 62ஆம் அதிகாரத்திலே 3ஆம் 4ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜமுடியுமாயிருப்பாய் என்று சொல்லுகிறார். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருப்பார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். தூய பவுலடிகளார் 2 கொரிந்தியர்
5ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். அவர் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 4:9 இந்த வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பான பிள்ளைகளே, ஒரு அருமையான பாடல் ஒன்றை நாம் பாட கேட்போம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளம் கையில் ஏந்திடுவார், உன்னை உள்ளம் கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். மனிதர்கள் எல்லாம் நம்மை கைவிட்டு விடலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கு நாம் கேட்ட வேத வார்த்தைகள் எவ்வளவு உறுதிப்படுத்தி பேசுகின்றது பாருங்கள். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாளும் உங்களை சிறுமைப்பட்டவன் என்று ஆண்டவர் எண்ண மாட்டார். மனிதர்கள் ஒருவேளை எண்ணலாம், மனிதர்கள் ஒருவேளை நம்மை கைவிடலாம். சில நேரங்களிலே அன்போடு கூட இணைந்து வாழ்வதாக தேவ சமூகத்திலே வாக்குறுதி கொடுத்து மன வாழ்க்கையிலே பிரவேசித்த அநேக தம்பதிகள் சிறு சிறு காரியங்களை கூட ஒருவருக்கொருவர் சகித்து கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் மன்னித்து கொள்ளவும் மனமில்லாதவர்களாக ஒருவரை விட்டு ஒருவர் தேவ உடன்படிக்கையை மீறி கைவிட்டு போகிறதை கூட நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்படியும் சில இடங்களிலே நடந்துவிடும். ஒரு கணவன் ஒரு மனைவி, இளம் தம்பதியர். அந்த மனைவி அந்த கணவனிடத்திலே அடிக்கடி அவரை எச்சரித்து கொண்டும் பயமுறுத்தி கொண்டும் இருப்பார்கள். நீங்கள் ஏதாவது இப்படி பேசினால் நான் எங்கள் தாயாருடைய வீட்டிற்கு போய்விடுவேன் என்று அவரை பயமுறுத்தி கொண்டே வந்தார்கள். அடிக்கடி இப்படி பயமுறுத்தி கொண்டு வந்தபடியினாலே அந்த கணவர் ஒரு நாள், அப்படி நீ போக வேண்டுமானால் போ என்று சொல்லி அவர் பேசிவிட்டார். உடனடியாக இந்த மனைவி கொஞ்சம் கோபத்தோடு கூட தன்னுடைய பெட்டி படுக்கைகள் எல்லாவற்றையும் சுருட்டி எடுத்துக்கொண்டு தன் தாயாருடைய வீட்டை நோக்கி போய்விட்டார். எதிர்பார்க்கவே இல்லை. சில மணி நேரங்கள் கழிந்தது. போன வேகத்திலே கணவருடைய வீட்டை தேடி வந்து விட்டார்கள். கணவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது. மனைவி இடத்துல கேட்டார், என்ன நடந்தது என்று சொல்லி. அந்த மனைவி சொன்னார், நான் உங்களிடத்துல கோபப்பட்டு விட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட கோபப்பட்டுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். சில நேரங்களில் இப்படி நடந்துடும். சிலர் இருக்கிறார்கள், எவ்வளவு மன அழுத்தங்கள் வந்தாலும் ஒருவருக்கொருவர் ஆற்றி தேற்றி அன்பை பகர்ந்து ஒருவரை ஒருவர் சரியாக கடைசி வரையிலும் தேவ உடன்படிக்கைகளை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்கள். ஒரு நல்ல கலை நயமிக்க ஒரு குடும்பம். எல்லாவற்றையும் ரசனையோடு கூட கணவனும் மனைவியும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள்.
அந்த கணவருடைய பெயர் செல்லையா, மனைவியினுடைய பெயர் செல்லம்மா. ஒரு முறை இந்த செல்லையா சாப்பிடுகிறதற்காக உட்கார்ந்திருக்கிறார். செல்லம்மா அவருக்கு சாதம் பரிமாறுகிறார்கள். அவர் சாப்பிடும்போது ஒரு கல் அவருடைய பல்லிலே பட்டு விட்டது. உடனே மனைவி, அடியே செல்லம்மா, சாதத்தில் என்ன கல்லம்மா, போச்சு என் பல்லம்மா அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா அதை அப்படியே, அட செல்லையா, சாதத்தை கொஞ்சம் மெல்லையா, இனி நல்லையா, கடையில் அரிசி வாங்குவது நமக்கு தொல்லையா அப்படின்னாங்க. இப்படி ரசனையோடு கூட எல்லா காரியத்தையும் கையாளக்கூடிய குடும்பங்களும் உண்டு. போகட்டும் அன்பானவர்களே, மனிதர்கள் ஒருவேளை இப்படி ரசனையாக எடுத்துக்கொண்டு வாழ மறுத்து ஒருவரை ஒருவர் கைவிட்டு விட்டு போய்விடலாம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், நமது திருத்துவ கடவுள், ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு போவதே இல்லை, நம்மை கைவிடுவதே இல்லை. இல்லை, அந்த கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்ற அந்த பாடலிலே ஒரு சரணத்தில் கூட பக்தன் இப்படி பாடுகிறார். முள்மூடி உனக்காக, இரத்தம் எல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நமக்காக முள்முடியையும் ஏற்ற நமது ஆண்டவர், நமக்காக செந்நீர் சொரிந்த ஆண்டவர் கைவிட மாட்டார். அந்த தேவன் யோசுவாவிடத்திலே சொல்லுகிறார், யோசுவா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் மக்களை யோர்தானுக்கு அப்புறத்துக்கு அவர்களை நடத்தும் பொருட்டு துரிதப்படுத்துகின்றான். மக்களிடத்திலே சொன்னான், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று ஆண்டவர் மேல் விசுவாசத்தோடு கூட அங்கே எடுத்துரைத்தான். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய பாதங்கள் யோர்தான் நதியின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே யோர்தான் குவியலாக நிற்கும் என்று சொன்னான். அப்படியே இவர்கள் புறப்பட்டு போனார்கள். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய பாதங்கள், உள்ளங்கால்கள் அந்த யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்திலே தண்ணீர் குவியலாக நின்றது. வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல இஸ்ரவேல் மக்கள் யோர்தான் நதியிலே நடந்து போகிறார்கள். அறுப்பு காலம் முழுவதும் யோர்தான் கரை புரண்டு போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கரை புரண்டு ஓடுகின்ற தண்ணீர், மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் குவியலாக நின்று கொண்டது. இப்படி கர்த்தர் யோசுவா சொன்னபடியே அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் முதலில் ஒரு மாபெரும் அற்புதத்தை அங்கே நிறைவேற்றுகின்றார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் கூட ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் செய்ததாக நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி நூலிலே 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதைவிட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கத்தக்க ஒரு வசனம் யோவான் 11ஆம் அதிகாரத்திலே 47வது வசனம். ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை செய்து வருகிறார். இந்த அற்புதங்களை எல்லாம் கண்ட பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகிறார்கள். நாம் என்ன செய்வது? இந்த மனுஷன் ஏராளமான அற்புதங்களை செய்கிறானே என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொள்ளுகிறார்கள்.
யோவான் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் பார்க்கிற போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட சொல்லனாக அற்புதங்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். பழைய ஏற்பாட்டிலேயும் கூட யோசுவாவின் தலைமைத்துவத்தின் கீழ் ஆண்டவர் ஒரு மாபெரும் அற்புதமாக யோர்தான் நதியை, கரை புரண்டு ஓடுகின்ற நதியை இஸ்ரவேல் மக்களுக்காக பிளந்து கொடுத்து மக்களை வெட்டாந்தரையிலே நடந்து செல்ல வைத்தார். மோசே யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் ஒரு அருமையான பாடலை பாடுவார். அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் இருந்து கர்த்தருடைய மகத்துவத்தை அவர் புகழ்ந்து பாடும்போது இப்படியாய் 11வது வசனத்திலே யாத்திராகமம் 15:11 சொல்லுவார், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய மகிமையை பாடுகின்றார். நாமும் கூட இப்பொழுது இந்த பாடலை பாடிக்கொண்டுதானே இருக்கின்றோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவருக்கு நிகராக இந்த உலகத்திலே அற்புதம் செய்வார் ஒருவரும் இல்லை. அற்புதம் செய்கிறவர் நமது வாழ்க்கையிலேயும் அற்புதத்தை கட்டாயமாக செய்வார். யோர்தான் நதியை கடந்து விட்டார்கள். எரிகோ அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்றது. எரிகோ அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்றது. யோசுவா எரிகோவுக்கு வெளியிலிருந்து கண்ணேறிட்டு பார்க்கின்றார். அப்பொழுது உருவிய பட்டயத்தோடு கூட ஒருவர் அவருக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்றார். யோசுவா அவரிடத்தில் கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரா அல்லது எங்கள் சத்துருவை சார்ந்தவரா? அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். ஆண்டவரே, உமது அடியானுக்கு என்ன சொல்ல போகிறேன்?
அவர் சொன்னார், மகனே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி விடு என்று சொன்னார். யோசுவா அப்படியே செய்தான். வேறு எதுவுமே அவர் பேசவில்லை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று மட்டும் இதில் நமக்கு உணர்த்தப்படுகின்றது. யோசுவாவுக்கு கர்த்தர் உணர்த்துகின்றார், யோசுவா, எரிகோவின் மதிலின் உயரத்தை பார்த்து நீ பயப்பட்டு விடாதே, நான் உன்னோடு கூட தான் நிற்கிறேன். மோசே இதைத்தான் யோசுவாவுக்கு சொன்னான். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்னார். பாருங்கள், அந்த தேவன் யோர்தானை கடந்து வரும் பொழுதும் அவரோடு கூட நின்றார். இப்பொழுது எரிகோவை கடக்க போகிறதற்கும் அவரே துணையாக நிற்கிறேன் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். அற்புதம் செய்கின்றவர் யோசுவாவுக்கு துணையாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அநேக நேரங்களில் உலகத்தின் மனிதர்கள் நமக்கு துணையாக வருவதாக சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் கடைசி வரையிலும் நமக்கு துணையாக இருப்பார்களா என்று சொல்வது இயலாத ஒரு காரியம்தான். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. கடைசி பரியந்தமும் அவர் நமக்கு துணையாக நிற்பார். ஆகவே தன் பக்தன் மிக அருமையாய் தன் பாடலில் இப்படியாய் பாடுகிறார், நாம் துணையன நயந்தோரை சொன்னவர், நாம் துணையன நயந்தோரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா தனியனை, நட்டாற்றில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீதானையா. பிதாவென்னை தீதாய் மதிக்கையில், மாதா பிதாவென்னை தீதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையா எளியன் மேல், மற்றோர்க்கு பற்றேதையா எளியனுக்கு ஆதாரம் நீதான் ஐயா, என் துறையே ஆதாரம் நீதான் ஐயா. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலே யாக்கோபு தன் மகன் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது வார்த்தை சொல்லுவார், கர்த்தர் உனக்கு துணையாயிருப்பாராக. தூய பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற 2வது கடிதத்திலே 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுவார், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லுவார். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், கர்த்தர் பெலிஸ்தரையும் கூர்பாகாலில் குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல உசியாவுக்கு துணை நின்றார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உன் கர்த்தராயிருக்கிற நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிற வசனத்தை பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் கூட சொல்லுகின்றார், கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் சீக்கிரத்தில் என் ஆத்துமா மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் என்று சொல்லுகின்றார். அதே சங்கீதக்காரன் 46ஆம் சங்கீதத்திலே கூட சொல்லுவார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லுகிறார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆம், ஆண்டவர் இந்த வாழ்க்கை பாதையிலே உங்களுக்கு துணையாக நிற்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரை தோத்தரியுங்கள். இந்நாள் வரையிலும் உங்களை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக நின்று கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, ஆகவே தான்
ஆதாரம் நீதானையா என்ற பாடலிலே பக்தன் ஒரு சரணத்திலே இப்படி பாடுகின்றார். சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகீர்தமே, துக்கம் மிகும் வேளையில் உன் தாசனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலே சில நேரங்களிலே யாரை துணை என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களால் தான் பல நேரங்களில் நாம் ஆபத்தை சந்தித்து விடுகின்றோம். ஒருவர் தன்னுடைய தாயாரையும் தன் மனைவியையும் தன்னுடைய வாகனத்திலே வைத்து கொண்டு பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கின்றார். அவருடைய தாயார் வயது முதிர்ந்த ஒரு பழுத்த பழம் என்று சொல்லலாம். பாட்டியம்மாவுக்கு காது கேட்காது. அந்த தாயாரையும் தன் மனைவியையும் வாகனத்தில் வைத்து கொண்டு இவர் போய் கொண்டிருக்கின்றார். இவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து ஒரு காவல்துறை வாகனம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வாகனம் இவருடைய வாகனத்தை முந்தி சென்று வாகனத்தை மறித்து நின்றது. உள்ளிருந்து 2 காவலர்கள் இறங்கி வந்தார்கள். இவரை பார்த்து வணக்கம் செலுத்தினார்கள். இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், ஐயா, சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு பரிசு கொடுக்கும்படியாக அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. நாங்களும் பல வாகனங்களை பார்த்தோம், ஆனால் நீங்கள் தான் மிக சாதுரியமாக வாகனத்தை ஓட்டி வருவதாக எங்களால் அடையாளம் காண முடிந்தது. பாதசாரிகளுக்கு நல்ல இடம் கொடுக்கிறீர்கள், எதிரே வருகிற வாகனங்களை கவனித்து ஓட்டுகிறீர்கள், பின்னே வருகிற வாகனங்களை கவனித்து ஓட்டுகிறீர்கள், ஆகையினாலே உங்களுக்கு தான் இந்த பரிசை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்து இந்த ரொக்கத்தொகை 20,000 ரூபாயை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்றார்கள். உடனே அவர் சொன்னார், மிகுந்த மகிழ்ச்சியோடு புன்னகையோடு சொன்னார், ஐயா, இந்த பணத்தை கொண்டு முதலில் நான் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி விடுகிறேன் என்றார். காவலர்கள் அதிர்ந்து போனார்கள். வாகனத்திலே அவர் துணைக்காக வைத்திருந்த அவருடைய மனைவி காவலர்களை பார்த்து சொன்னார்கள், ஐயா, நீங்கள் எது நினச்சிக்காதீங்க, அவர் சும்மா குடிச்சுப்பிட்டு வளர்றாரு அப்படின்னாங்க அந்த அம்மா. காவலர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போனது. உள்ளே இருந்த பாட்டியம்மா காது கேட்காம இவங்க என்ன பேசிக்கிடுறாங்க அப்படின்றதே தெரியாம பாட்டியம்மா உள்ள இருந்து போலீஸ்காரங்களை பார்த்து சொன்னாங்க, திருட்டு வண்டியை வெளியே கொண்டு போகாதன்னு சொன்னையா, கேட்க மாட்டேன் அப்படின்னுட்டான். இப்போ பிடிச்சுக்கிட்டீங்கல்ல அப்படின்னாங்க. பாத்தீங்களா, சில நேரத்தில் உலகத்தில் நமக்கு யாரு நல்ல துணையாயிருப்பார்கள் என்று நாம் எண்ணுகிறோமோ அவர்கள்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆபத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இந்த ஆபத்து நிறைந்த உலகத்திலே நமக்கு துணையாக நிற்கிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆபத்திலே நமக்கு அனுகூலமான துணையாய் நிற்பார். அந்த ஆதாரம் நீதானையா என்ற பாடலிலே இன்னும் ஒரு சரணத்தில் கூட பக்தன் பாடுவார், கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, வற்றாக்கிருபை நதியே என் பதியே, வற்றாக்கிருபை நதியே என் பதியே, ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதான் ஐயா. எரிகோவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொன்னார், யோசுவா, யுத்த சன்னந்தர்கள் அனைவரும் இந்த எரிகோ பட்டணத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றுங்கள். கொம்பு எக்காலங்களை பிடித்திருக்கிற ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக செல்லட்டும். யுத்த சன்னந்தர்கள் அவர்களுக்கு பின்னாக வரட்டும். தண்டு எக்காலங்களை ஊதுகிறவர்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னாக வரட்டும். ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றுங்கள். 7ஆம் நாளிலே இப்படி 6 நாள் சுற்றி 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி கொம்பு எக்காலங்களை ஊதி ஜனங்கள் எல்லாரும் நீங்கள் ஆர்ப்பரியுங்கள், ஆலங்கம் இடிந்து விழும் என்று சொன்னார். சொன்னது போலவே ஆலங்கம் இடிந்து விழுந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எரிகோ பட்டணத்தை வீழ்த்துவதிலே யோசுவாவுக்கு துணையாக நின்று காரியத்தை அமைத்து கொடுக்கிறதை பார்க்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட
ஆண்டவர் நமக்கு துணையாக நின்று பாதையை செவ்வையாக திறப்பார் என்று விசுவாசிப்போம். இப்படி யோசுவாவுக்கு எரிகோ பட்டணத்தை வீழ்த்துகிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் யோசுவா சொன்னார், இந்த எரிகோ பட்டணமும் அதில் உள்ள பொருட்களும் சாபத்தீடானவை, கர்த்தருக்கு சாபத்தீடானவை. அதை நீங்கள் எடுத்து உங்களை சாபத்தீடானதாய் மாற்றிக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொன்னார். இப்பொழுது எரிகோவை கைப்பற்றினார்கள். ஆயி பட்டணத்தை பிடிக்கும்படியாக யோசுவா தீர்மானிக்கின்றான். சில வேவுகாரரை ஆயி பட்டணத்திற்கு நேராக அனுப்புகின்றான். வேவு பார்த்து வந்தவர்கள் யோசுவாவிடத்திலே சொன்னார்கள், எல்லா யுத்த சன்னந்தரும் அங்கே புறப்பட்டு போக வேண்டாம், 2000 3000 பேர் மாத்திரம் போனால் போதோ, அங்கே சொற்ப ஜனங்கள் மாத்திரம் இருக்கிறார்கள், மிக எளிதாக அதை நாம் கைப்பற்றி விடலாம் என்று செய்தி சொன்னார்கள். யோசுவா ஒரு 3000 பேரை அனுப்பி வைத்தான் ஆயி பட்டணத்திலே யுத்தம் தொடுக்கும்படியாக. ஆனால் அந்த பட்டணத்தின் மக்களோ 36 இஸ்ரவேலரை வெட்டி போட்டு விட்டார்கள். யோசுவா குழம்பி போனான், மனமுடைந்து போனான், வஸ்திரத்தை கிழித்தான், உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக முகம் குப்பர விழுந்து அழுது கொண்டிருக்கின்றான். கர்த்தாவே, கர்த்தாவே, ஏன் இப்படி நடந்தது? ஐயா, இந்த ஜனங்களுடைய கைகளிலே நாங்கள் மடிந்து போகிறதற்காகவா எங்களை யோர்தானை விட்டு கடந்து வர பண்ணினீர்? நான் என்ன செய்வேன்? இந்த செய்தி கானானியருக்கு கேள்விப்படும் என்றால் எங்களை வேறற்று போக பண்ணுவார்களே என்று சொல்லி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக முகம் குப்பர விழுந்து கிடந்தான் யோசுவா. அன்பானவர்களே, அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் யோசுவாவோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். யோசுவா, நீ இப்படி முகம் குப்பர விழுந்து கிடக்கிறது என்ன என்று கர்த்தர் யோசுவாவை பலப்படுத்த ஆரம்பிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலும் கூட இப்படிப்பட்ட சில எதிர்பாராத அனுபவங்கள் நடக்கும்போது நாம் விரக்தியின் விளிம்பில் நின்று ஆண்டவரை மறந்து நாமும் நம்முடைய தலையிலே புழுதியை போட்டுக்கொண்டு முகம் குப்பர விழுந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரோ நம்மை யோசுவாவை தேற்றி அவருக்கு சத்துவத்தை கொடுத்தது போல நம்மையும் தேற்றி சத்துவம் அளிக்கிறவராய் இருக்கின்றார். பக்தன் ஒருவன் தன் பாடலில் இப்படி பாடுகிறார், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டோனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேடும் நேரம் ஆனந்தமல்லோ, அன்பர் உன்னை தேடும் நேரம் ஆனந்தமல்லோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஏசாயா
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்திலே தாவீது சொல்லுவார், கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையது, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர், சத்துவமும் வல்லமையும் உம்முடைய கரத்தில் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உமது கரத்தினால் ஆகும் என்று சொல்லுகின்றார். ஆம், ஆண்டவருடைய கரத்திலே நம்மை பலப்படுத்துகிற சத்துவப்படுத்துகின்ற ஆற்றல் இருக்கின்றது என்பதை சங்கீதக்காரன் அங்கே குறிப்பிடுகின்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பவுலடிகளார் கூட சொல்லுவார், எபேசியர் 6:10 சொல்லுவார், கடைசியாக சகோதரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் பலப்படுங்கள் என்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். சத்துவத்தினாலே பலப்படுத்துகிற கர்த்தர் இங்கே யோசுவாவை பலப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், யோசுவா நீ இப்படி முகம் குப்பர விழுந்து கிடக்கிறது என்ன, எழுந்திரு என்று ஆண்டவர் யோசுவாவை பலப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குழம்பிய ஒரு சூழ்நிலை, அநேக சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான் குழப்பங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையிலே வருகிறது உண்டு. ஆனால் ஆண்டவர் தான் தெளிவை தர முடியும். ஒரு தந்தை தன் மகனை குறித்து குழம்பி போயிருந்தார். மகனை என்ன உத்தியோக நிலைக்கு கொண்டு வரலாம் என்பது அவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய குழப்பம். இந்த மகனுக்கு எதிலே ஆர்வம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க எண்ணினார். ஒரு நாள் ஒரு 2000 ரூபாய் தாள் ஒன்றை எடுத்தார், ஒரு ஆப்பிள் பழம் ஒன்றை கையில் எடுத்தார், ஒரு கதை புத்தகம் நாவல் புத்தகம் ஒன்றை கையில் எடுத்தார். மகனுடைய அறையிலே உள்ள மேஜையின் மீது வைத்துவிட்டு மகன் எதை எடுக்கிறான் என்பதை மறைந்திருந்து பார்க்க ஆரம்பித்தார். மகன் ஒருவேளை 2000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டான் என்றால் அவனை ஒரு வியாபாரியாய் மாற்றிவிட வேண்டும். அவன் பழத்தை கையில் எடுத்தால் அவனை ஒரு விவசாயியாய் மாற்றிவிட வேண்டும். நாவலை கையில் எடுத்தால் அவனை ஒரு எழுத்தாளராக மாற்றிவிட வேண்டும் என்று தீர்மானத்தோடு தந்தை மறைந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். வீட்டிற்குள்ளாக மகன் வருகின்றான். அவன் 2000 ரூபாய் பணத்தை எடுத்து சட்டை பையிலே வைத்துக்கொண்டு வலது கையிலே ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொண்டு இடது கையிலே புத்தகத்தை வைத்துக்கொண்டு ஆப்பிள் பழத்தை கடித்து சாப்பிட்டு கொண்டு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறான். அப்பா குழம்பி போனார். ஏனென்றால் பணமும் பைக்கு போய்விட்டது. அவனை வியாபாரியா மாற்றலாம் என்று பார்த்தால் அதுக்கு வழி இல்லை. ஆப்பிள் பழம் கையில் இருக்கிறது, புத்தகமும் கையில் இருக்கிறது, மூன்றையும் கையில் எடுத்துக்கொண்டான். இப்போ அவனை வியாபாரியா மாத்துறதா அல்லது விவசாயியா மாத்துறதா அல்லது எழுத்தாளரா மாத்துறதா தெரியல. அங்க மறுபடியும் குழப்பம் தான் மெஞ்சியது. அன்பானவர்களே, வாழ்க்கை என்பது அநேக குழப்பங்கள் அடங்கியது. ஆனாலும் எல்லா குழப்பங்களுக்கு மத்தியிலையும் தெளிவுபடுத்தி நம்மை நடத்துகிறவர் யார் என்றால் அவர்தான் நம் கர்த்தர். இங்கே குழம்பிய நிலைமையிலே விழுந்து கிடந்த யோசுவாவை கர்த்தர் பலப்படுத்துகிறார், சத்துவப்படுத்துகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் யோசுவாவை தட்டி எழுப்புகின்றார். யோசுவா எழுந்திரு, நீ முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று சொல்லி அவனை தட்டி எழுப்புகின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், சோதனைகளை சகிப்போன் பாக்கியவான் அல்லோ, சோதனைகளை சகிப்போன் பாக்கியவான் அல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம்,
சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போய் கிடந்த யோசுவாவை ஆண்டவர் திடப்படுத்துகின்றார். திடப்படுத்திவிட்டு கர்த்தர் சொன்னார், ஏன்பா நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிற? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், என் வார்த்தையை மீறி என் உடன்படிக்கை அவர்கள் மீறினவர்களாய் மாறி போனார்கள். அவர்கள் களவு செய்ததும் வஞ்சனை செய்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்துக் கொண்டதும் உண்டே என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கின்றார். இந்த கர்த்தர் இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்ய வேண்டும் என்கின்ற ஆலோசனையை யோசுவாவுக்கு கொடுக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா நிலைகளிலும் கர்த்தர் யோசுவாவோடு கூட நிற்கிறார். அதுதான் முக்கியம். பாருங்கள், மோசே சொன்னார், யோசுவா நீ ஒன்றுக்கும் பயப்படாத, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்னார். பாருங்கள், அந்த தேவன் இந்த சந்தர்ப்பத்திலும் கூட அங்கே முன்னே நின்று யோசுவாவோடு பேசுகின்றார். யோசுவா, இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் களவு செய்ததும் அவர்கள் வஞ்சனை செய்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்துக் கொண்டதும் உண்டே. இப்பொழுதும் நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? அவர்களை பரிசுத்தம் பண்ணு, நாளைய தினத்திலே அவர்களை கோத்திரம் கோத்திரமாக உன்னிடத்திலே வரவழை. அந்த கோத்திரத்தில் எந்த கோத்திரத்தை நான் குறிக்கிறேனோ அந்த கோத்திரத்தில் வம்சம் வம்சமாக அவர்களை உன்னிடத்தில் வரவழை. அதிலே எந்த வம்சத்தை நான் குறிப்பிடுகிறேனோ அந்த வம்சத்தை குடும்பம் குடும்பமாக உன்னிடத்தில் வரவழை. அந்த குடும்பத்தில் எந்த குடும்பத்தை நான் குறிப்பிடுகிறேனோ அவர்களை பேர் பேராக உன்னிடத்தில் வரவழை. யார் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டானோ அவனை இஸ்ரவேல் சந்ததியில் இராதபடி வேறற்று போக பண்ணு, நிச்சயமாக நான் உன்னுடனே கூட இருப்பேன். இந்த தீட்டு உன்னை விட்டு அகலவில்லை என்றால் நான் உன்னோடு கூட இரேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் யோசுவாவுக்கு அங்கே ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் ஆலோசனையில் மகத்துவமானவர். 32ஆம் சங்கீதத்திலே 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே வார்த்தையை ஏசாயா 48ஆம் அதிகாரத்திலேயும் கூட நாம் படிக்க முடிகின்றது. கர்த்தர் சொல்லுகின்றார், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகின்றார். 33ஆம் சங்கீதத்திலே 11வது வசனத்தை படித்து பார்க்கையிலே கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாயும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலோசனையின் கர்த்தர் அங்கே யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார். ஒரு அருமையான பாடல் ஒன்று உண்டு இல்லையா? என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார்.
பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆலோசனை கொடுத்த கர்த்தருடைய ஆலோசனை நிறைவேற்றப்பட்டது. இவ்வாறு கோத்திரங்களிலே யூதா கோத்திரம் பிடிப்பட்டது. அதிலே சேராக்கின் வம்சம் பிடிப்பட்டது. அதிலே சப்தி என் குடும்பம் பிடிப்பட்டது. அந்த குடும்பத்திலே ஆகான் பிடிபடுகின்றான். ஆகான் சொன்னான், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நான் ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 சேக்கல் வெள்ளியையும் ஒரு 50 சேக்கல் பொன் பாலத்தையும் கண்டு அதை இச்சித்து நான் எடுத்துக்கொண்டே என்னுடைய கூடாரத்திலே அதை புதைத்து வைத்திருக்கின்றேன். வெள்ளி அடியில் இருக்கிறது என்று சொன்னான். அதை எடுத்தார்கள், அதை சுட்டெரித்தார்கள். அங்கே ஆகானும் கலறிந்து கொலை செய்யப்படுகின்றான். அவன் குடும்பமெல்லாம் அழிந்து போனது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு புறத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆலோசனை எவ்வளவு பிரமாதமாக இருக்கிறது பாருங்கள். எவ்வளவு பிரதானமான ஒரு ஆலோசனையின் தேவனாக அவர் இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். திக்கு முக்காடி போய் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு ஆலோசனையின் கர்த்தாவாக இருந்து உங்களுக்கு சகல ஆலோசனையும் தருவார் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை அன்பானவர்களே. இப்படி மிக நேர்த்தியான ஒரு ஆலோசனையை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்து அங்கே ஆயி பட்டணத்தை பிடிக்கும்படியாக மறுபடியும் அவர்களை அனுப்பி வைக்கின்றார். போகிறார்கள், பட்டணத்தை பிடித்து கொண்டார்கள். அவருடைய ஆலோசனையின்படி நாம் போகும்போது ஆண்டவர் இத்தனை பிரதானமான ஒரு வெற்றியை நமக்கு கைவசப்படுத்தி தருகிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. ஆகவே ஆண்டவருடைய ஆலோசனைக்காக எப்போதும் அவர் முன் நாம் காத்திருப்பது நமக்கு நல்லது. ஆயிப்பட்டணம் வீழ்ந்தது என்பதை கேள்விப்பட்ட கிபியோனியர்கள் யோசுவாவை வஞ்சகமாக அவர்கள் ஏமாற்ற பார்க்கிறார்கள். பழைய திராட்சை ரச துருத்தியை எடுத்துக்கொண்டு பழமையான பாதரட்சையை தொடுத்துக்கொண்டு பழைமையான ஆடையை அணிந்து கொண்டு யோசுவாவிடத்திலே வந்து, ஐயா, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வருகிறோம், உங்களோடு உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறோம், எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எதற்காக உடன்படிக்கை? ஐயா, எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் உங்களை எவ்வளவு செவ்வையாய் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். நாங்கள் அழிந்து போகக்கூடாது, ஆகவே உங்களுடன் உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறோம் என்றார்கள். எப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்யலாம் என்று கேட்டபோது, நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். உடன்படிக்கை செய்து கொடுக்கப்பட்டது. புறப்பட்டு போய்விட்டார்கள். 3 நாள் கழித்ததற்கு பிறகுதான் தெரிகிறது அவர்கள் மிகவும் அருகிலே தான் இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்படுகிறார்கள். யோசுவா அவர்களிடத்திலே கேட்கிறான், ஏன் நீங்கள் எங்களை இப்படி வஞ்சித்தீர்கள் என்று கேட்கிறான். அவர் சொன்னார்கள், கர்த்தர் உங்கள் பக்கமாக நின்று இந்த தேசத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஜீவன் தப்பும்படியாக உங்களிடத்திலே உடன்படிக்கையில் ஈடுபட்டோம் என்று சொன்னார்கள். இதற்கு மத்தியிலே இவர்கள் இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என்பதை அங்கே இருக்கக்கூடிய எம்மோரியர்கள் கேள்விப்பட்டு 5 அரசர்கள் ஒரு சேர கிபியோனியர்களை அழிக்க பார்க்கின்றார்கள். யோசுவாவுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. பலத்த சேனையோடு கூட யோசுவா புறப்பட்டு போகின்றான். கர்த்தர் சொன்னார், கிபியோனியரை மன்னிக்கவும், அந்த எமோரியர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் சொன்னபடியே அங்கே யோசுவா ஆண்டவரோடு பேசுகின்றான். பேசிவிட்டு ஜனங்களுக்கு மத்தியிலே நின்று சொல்லுகிறான், சூரியனை பார்த்து, சூரியனே நீ கிபியோனிலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் நில்லுங்கள் என்று சொன்னான்.
சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு தீவிரிக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தது. கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொற்படி செயல்பட்டது அதற்கு முன்பும் இல்லை அதற்கு பின்பும் இல்லை என்று திருமறையில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எமோரியர்களுக்கு எதிராக யோசுவாவுக்கு பக்கபலமாக நின்று யுத்தம் நடப்பிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் கல்மலையை பொழிந்தார். எமோரியர்கள் சிதறி ஓடினார்கள். இஸ்ரவேலுடைய பட்டயத்தால் வெட்டுண்டு செத்தவர்களை விட கல்மலையினால் அழிந்து போனவர்கள் ஏராளம். 5 எமோரியர்களின் அரசர்களும் கெபியிலே போய் ஒளிந்து கொண்டார்கள். பிடித்து கொண்டு வரப்பட்டார்கள். அவர்கள் வெட்டி யோசுவா அவர்களை மரத்திலே தூக்கி போட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்கு இதை குறிப்பிடுகிறேன் என்றால், மோசே சொன்னார் பாருங்கள், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்ன கர்த்தர் கடைசி வரையிலையும் இந்த யோசுவாவுக்கு முன்னின்று ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றி சிறக்க செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். சத்துருக்களை ஆண்டவர் சிதறடிக்கின்றார். சத்துருக்கள் முறிந்தோடி போகும்படி ஆண்டவர் செய்கின்றார். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய கிருபை அவர்களுக்காய் செயல்பட்டது. ஆண்டவருடைய கிருபை அவர்களுக்காக செயல்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆம், ஆண்டவருடைய கிருபை அவர்களுக்காக செயல்பட்டது. கர்த்தரே கல் மலையை பொழிந்தருளினார், சத்துருக்களை விரட்டி அடித்தார். ஆண்டவருடைய கிருபை நம் வாழ்க்கையிலையும் நமக்கு தேவை. அன்பானவர்களே, ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இல்லையா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 8வது வசனத்திலே நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். 55 அதிகாரம் 3வது வசனத்திலே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பவுலடிகளாருக்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு என்று சொல்லுகிறார். ஆம், யோசுவாவுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையை காண்பித்தார். எல்லா சத்துருக்களையும் அங்கே முறியடிக்கின்றான் யோசுவா. கர்த்தர் அவருக்கு முன்பாக நின்றார். மட்டுமல்ல, அந்த தேசத்தை இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கெல்லாம் யோசுவா பங்கிட்டு கொடுக்கின்றான். யோர்தானுக்கு கிழக்கே உள்ள பகுதியையும் யோர்தானுக்கு மேற்கே உள்ள பகுதியையும் யோசுவா இஸ்ரவேல் மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். இப்படி யோசுவா ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக அவரை ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிப்பது வரையிலும் ஆண்டவர் நிழலுக்கு நிழலாக இருந்து நடத்தினார். ஒரு மேய்ப்பனுக்கு மேய்ப்பனாக இருந்து அவர்களை நடத்தினார். பாருங்கள், கானான் நாட்டில் இருந்து, மன்னிக்கவும், எகிப்து தேசத்தில் இருந்து அவர்களை கானான் நாடு வரையிலையும் மிக நேர்த்தியாக கொண்டு போய் அவர்களை குடியமர்த்தினார் என்றால் ஆண்டவர் எவ்வளவாக அவருடைய பிள்ளைகளை தாங்குகிறார் என்பதை பாருங்கள். எவ்வளவு அதிகமாய் தாங்குகிறார். ஏசாயா 46 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் மீதியாயிருக்கிற சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் நான் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரையிலும் நான் அப்படி செய்வேன், உங்கள் நரை வயது வரையிலும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். விழுகிற யாவரையும் தாங்கி
விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தேவன். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுத்து மோசையின் காலத்திற்கு பின்பு யோசுவாவை கொண்டு மிக நேர்த்தியாக கானான் நாட்டிலே அவர்களை குடியமர்த்தினார். மோசே யோசுவாவை குறித்து சொன்ன வார்த்தை மிக தெளிவாக அங்கே நிறைவேறி முடிகின்றது. 110 வயதிலே யோசுவா மரித்து போனதாக வேதம் விளம்புகின்றது. இப்படி அவருடைய காலம் முழுவதும் கர்த்தர் கொடுத்த வேலையை மிக செவ்வனே அவர் செய்து முடிக்கின்றார். மோசையின் வார்த்தை மிக நேர்த்தியாக நடந்தேறியது. என்ன வார்த்தை அது? என்ன வார்த்தை? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவருக்கு முன் நின்று எல்லா காரியத்தையும் செவ்வனே செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆண்டிலும் கூட வாழ்க்கையிலே அநேக நொடிப்புகள், அநேக இடர்பாடுகள் நாம் சந்தித்தாலும் ஆண்டவர் நமக்கு முன்பாக போய்க் கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நாம் பயப்படவும் கலங்கவும் கூடாது என்பதற்காகவே இந்த நாளிலே இந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவரை பலனாக கொள்ளுங்கள், அவருடைய ஆலோசனையை சார்ந்து வாழுங்கள். முடிவு பரியந்தம் அவர் உங்களை கைவிட மாட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார், உன் காலை தள்ளாட ஒட்டார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். மலை போன்ற துன்பம் தினம் வந்தாலும், பாதையில் பாடுகள் பெருகினாலும், கோட்டையும் மரணமாய் கர்த்தர் இருப்பதால் நெஞ்சே நீ கலங்கிடாதே. உன்னை காக்கிறவர் உறங்கார், உன் காலை தள்ளாட ஒட்டார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாதையில் பாடுகள் பெருகினாலும், மலை போன்ற துன்பம் தினம் வந்தாலும், வழுவாமல் உன்னை காத்திடவும், மகிமையின் சந்நிதியில் சேர்த்திடவும், மாசற்று நிறுத்த கர்த்தர் இருப்பதால் நெஞ்சே நீ கலங்கிடாதே. உன்னை காக்கிறவர் உறங்கார், உந்தன் காலை தள்ளாட ஒட்டார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். இந்த ஆண்டில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் கடைசி வரைக்கும் எப்படி இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் வாக்குரைத்தபடி ஆண்டவர் வலுவாமல் நடத்தி சென்று குடியமர்த்தினாரோ, அதே போல நம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் இறுதி வரையிலும் கர்த்தர் கூடவே இருந்து நேர்த்தியாக நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தை. எதை குறித்தும் கலங்காதிருங்கள், ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு மங்கள கவியோடு கூட நிறைவு செய்கின்றேன்.
மங்களம் மங்களம் சீரேசு நாதனுக்கே, மங்களம் மங்களம் ஜெய கிறிஸ்து ராஜனுக்கே. ஆதி முதலான வடிவோனே மங்களம், ஆகமங்கள் ஆக்கி அளித்தோனே மங்களம். வேதமறை நூலளித்த வேதா மங்களம், கேட்பதெல்லாம் இந்தளிக்கும் வானோன் மங்களம். மங்களம் மங்களம் சீரேசு நாதனுக்கே, மங்களம் மங்களம் ஜெய கிறிஸ்து ராஜனுக்கே. ஆனந்தமாய் வாழ்வழித்த வானோன் மங்களம், ஆலோசனை கர்த்தாயனும் கர்த்தனே மங்களம். ஏற்றரவாள நாம் தூய ஆவியே மங்களம், தேவசுதனான இயேசு ராஜா மங்களம். மங்களம் மங்களம் சீரேசு நாதனுக்கே, மங்களம் மங்களம் ஜெய கிறிஸ்து ராஜனுக்கே. மங்களம் மங்களம் சீரேசு நாதனுக்கே, மங்களம் மங்களம் ஜெய கிறிஸ்து ராஜனுக்கே. அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் இந்த ஊழியத்தில் என்னோடு கூட இணைந்து அருமையான கீபோர்டு இசை வாசித்த அருமையான சகோதரன் சமீர் இஸ்ரேல் அவர்கள் வடக்கு வாகைக்குளத்திலிருந்து நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். பாளையங்கோட்டையிலிருந்து அருமையான ஐயா அவர்கள் நம் எல்லாருக்கும் தெரிந்தவர்கள், ஏர்னஸ்ட் ஆசிரியர் அவர்கள் மிக அருமையான இசை ஞானி. ஆண்டவர் அவர்களை நமக்கு தந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். தபேலா இசைக்கிற சகோதரர் சுப்புலாபுரத்திலிருந்து திரு பர்ணபாஸ் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அதே போல் பாளையங்கோட்டையிலிருந்து சகோதரர் சதீஷ் அவர்கள் ரிதம் வாசிக்கிறதற்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். இந்த தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை மகிமை டிவியின் மூலமாக ஒலிபரப்பு செய்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவர்களுடைய இறைப்பணியையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த அருமையான சேகர தலைவர் ஐயாவுக்கு நாங்கள் கட்டாயமாக நன்றி சொல்லிக் கொள்கிறோம். ஐயாவுக்கும் நன்றி. அதே போல திருச்சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறோம். எல்லா மகிமையும் புகழும் ஆண்டவருக்கே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, 127வது ஸ்தோத்திர பண்டிகை டோனாவூர் சேகரம் 2வது நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக பஜனை பிரசங்கத்தை மிக நேர்த்தியாக நமக்கு நடத்தி கொடுத்த நம்முடைய திருச்சபையின் சபை ஊழியர் ஜீவா தாமஸ் ஐயா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக அவர்களோடு இணைந்து இசைக்கருவி மீட்டி நம்மை மகிழ்வித்த அன்பு சகோதரர்களுக்கு நன்றி. கர்த்தர் எல்லாரும் பெருக்கமாய் ஆசீர்வதிப்பாராக. நாளை தினம் நமக்கு நம்முடைய ஆலயத்தில் நடைபெற இருக்கின்ற பரிசுத்த நற்கருணை ஆராதனை மற்றும் பண்டிகை ஆராதனை இரண்டும் இணையதளம் மற்றும் மைமிட்டி வாயிலாக ஒளிபரப்பு செய்யப்படும். சபையின் பிள்ளைகள் யாவரும் அவைகளிலே பங்கு பெற்று இறை நாமத்தை மயப்படுத்தவும் உங்களையும் உங்களுடைய காணிக்கைகளையும் கர்த்தருக்கு சமர்ப்பிக்கவும் உங்களை யாவரையும் இந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி தலை தாழ்த்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரை நன்றியோடுமை சோதரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த மாலை வேளையிலே நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கின்றோம். நம் தேவனை கர்த்தாவே, டோனாவூர் சேகரம் 127வது ஸ்தோத்திர பண்டிகையின் 2வது நாளான இந்த நாளிலே இந்த பஜனை பிரசங்க நிகழ்வை நாங்கள் காண கேட்க நீ தந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி. யோசுவாவின் வாழ்க்கையிலே இருந்து அருமையான ஒரு தேவ செய்தி ஐயா அவர்கள் மூலமாக தரப்பட்டது. நன்றி. யோசுவாவுடைய வாழ்விலே மெய்யாகவே உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே நீர் தன்னுடைய வாழ்விலே தன்னை நடத்துவீர் என்பதை உணர்ந்தவனாக ஒவ்வொரு கட்டத்திலும் அவன் செயலாற்றினான். எங்களுடைய வாழ்விலும் அந்த நம்பிக்கையை தாரும். நீர் எங்களை முன் செல்வதற்காக நன்றி. இந்த கிருபையை பற்றி கொண்டு நம்முடைய தேவனை கர்த்தாவே, இந்த உலகத்திலே நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய அனைத்து காரியங்களையும் உங்களுடைய நாம மகிமைக்காக நான் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் துணை செய்யும். நான் என் வீட்டார் போன்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று அறிவுகள் விடுத்ததைப் போல நாங்கள் குடும்பமாக சேவித்து கனப்படுத்த கிருபை தாரும். இந்த சபையை ஆசீர்வதியும், சேகரத்தை ஆசீர்வதியும். பற்பல இடங்களிலே இருந்து இந்த
ஆண்டு பஜனை பிரசங்கத்தை ஆண்டு கண்டுகளித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. அனைவரை ஆசீர்வதியும். நினைப்பதற்கு வேண்டிக் அதிகமாக நன்மைகளை தந்து கத்ததாமே என்னை கரும்படித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விசேஷமாக செய்தி கொடுத்த நம்முடைய தாசனை தொடர்ந்து வல்லமையான பாத்திரமாக நீ பலப்படுத்தி உபயோகப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கின்றோம். நல்ல பிதாவே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவ நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.